தேவதாஸ் பார்வதியின் காதல் கதை. மேற்கு வங்காளத்தில் உள்ள ஒரு ஊரில் தேவதாஸ் மற்றும் பார்வதியும் சின்ன பிள்ளைகளாக இருந்தாங்க. 2 பேரும் ஒன்றாவே சுற்றிட்டு இருப்பாங்க. ஒன்றா சாப்பிடுவது, ஒன்றா விளையாடுவதுன்னு எல்லா நிகழ்வுகளிலும் ஒன்றாவே இருப்பாங்க. இரவு தூங்கும்போது மட்டும்தான் அவங்க பெற்றோர் வீட்டுக்கே போவாங்க. 2 பேரும் பக்கத்து வீடுன்றதுனால அவங்க குடும்பத்தில் இவங்களை யாரும் தேடவும் மாட்டாங்க. தேவதாஸ் பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவன், பார்வதியோ நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவன். சின்னஞ்சிறு உள்ளங்களுக்கு அந்தஸ்து ஜாதியை பற்றி என்ன தெரியும்? இருவருக்கும் இடையில அவங்கள அறியாம ஒரு விதமான ஈர்ப்பும் ஏற்பட்டுச்சு. அந்த வயசுல அது காதலாக யாருக்கும் தோணாது. ஆனா அது ஒரு புனிதமான அன்பாகவே எல்லாருக்கும் தெரிஞ்சது. தேவதாஸுக்கு ஒரு 13 வயசு இருக்கும்போது மேற்படிப்புக்காக வெளியூருக்கு போனான். அவன் போன நாள்ல இருந்து பார்வதிக்கு தேவதாசி நினைவாகவே இருந்துச்சு. அவன் ஊருக்கு போனது பிறகு பார்வதிக்கு ஒரு கடிதமும் எழுதி அனுப்பிச்சிருந்தான். அந்த கடிதத்தையும் அவன் பயன்படுத்திய பொருட்களையும் அவனின் நினைவுகளாக பார்த்து கொண்டிருந்தா. பார்வதிக்கு புரிஞ்சிடுச்சு அவன் மேல் நட்பையும் தாண்டி காதல் இருக்குன்ட்டு. பார்வதி அவனின் வருகைக்காகவே காத்துக்கிட்டு இருந்தா. சில வருஷம் பிறகு தன் படிப்பை முடிச்சுட்டு தேவதாஸ் வீட்டிற்கு வந்து அவன் முதல்ல பார்த்தது பார்வதியை தான். பார்வதிக்கு எல்லை இல்ல சந்தோஷம். இவ்வளவு நாளா ஏங்கி தவிச்சதற்கு இன்று பலன் கிடைச்சிட்டது என்று. தேவதாசிற்கும் அவன் மேல் அளவு கடந்த அன்பு இருந்துச்சு. பார்வதியின் மனதுல தேவதாசின் மேல் காதல் வளர்ந்து கொண்டே இருந்துச்சு. இவர்கள் 2 பேரும் எப்பொழுது பார்த்தாலும் பேசிக்கிட்டே இருக்கிறத பார்த்துட்டு பார்வதியின் தாய் சுமித்ராவுக்கு சந்தேகம் ஏற்பட்டு அவன் மேல நீ காதல் வச்சிருக்கியான்னு ஒரு கேள்வி கேட்டாங்க. பார்வதியும் ஆமா, நான் அவனை தான் திருமணம் செஞ்சுக்க போறேன் என்றா. பார்வதியின் தாய் அவனும் பணக்கார வீட்டு பையன், நாமும் ஏழை, எப்படி உன்னை அவங்க ஏற்றுக்கொள்வார்கள் என்று கேட்டா. அதற்கு பார்வதி நான் அவனை மட்டும்தான் திருமணம் செஞ்சுக்குவேன் என்று அடம் பிடிச்சா. மேற்கு வங்காளத்தில் ஒரு பழக்கம் இருந்துச்சு. பெண் வீட்டார் தான் மாப்பிள்ளை கேட்டு போகணும்னு. பார்வதியின் விருப்பத்திற்காக அவளின் வீட்டார்கள் தேவதாசின் வீட்டிற்கு போய் மாப்பிள்ளை கேட்டாங்க. பார்வதி ரொம்ப அன்பானவன்றதுனால அவளை தேவதாசின் குடும்பத்திற்கு ரொம்பவே பிடிக்கும். ஆனா பார்வதியின் குடும்பம் அந்த சில தங்களோட குறைஞ்சவங்கன்றதுனால அவங்கள அவமானப்படுத்தி விட்டு வீட்டை விட்டே வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. பிறகு பார்வதியின் தாய் இவனை விட பெரிய பணக்காரனை உனக்கு திருமணம் செஞ்சு வைக்கிறேன் என்று சவால் விட்டு தன் வீட்டிற்கு கூட்டிட்டு போனான். வெகு விரைவிலேயே பார்வதிக்கு ஒரு பணக்காரனை நிச்சயமும் செஞ்சாங்க. அன்றிரவே பார்வதி தேவதாசை பார்த்து நம்ம எங்கேயாவது போய் திருமணம் செஞ்சுக்கலாம் என்று கெஞ்சினான். ஆனா அவனுக்கு என்ன முடிவு எடுப்பதென்றே தெரியாம அவளை வீட்டிற்கு திருப்பி அனுப்பிச்சிட்டான். தேவதாசிற்கு அவள் மேல் அதிக பாசம் இருந்தாலும் தான் குடும்பத்தை மீறி அவனால எந்த முடிவும் எடுக்க முடியல. அன்றைக்கு இரவே யாரிடமும் சொல்லாம கல்கத்தாவிற்கு போயிட்டான். அங்கு போனது பிறகு பார்வதிக்கு கடிதமும் எழுதினான். நான் உன் மேல வச்சிருந்தது நட்பா காதலான்னு தெரியல, ஆனா அதீத அன்பை வச்சிருக்கேன். அது காதலாக இருந்தாலும் என் வீட்டை எதிர்த்து என்னால ஒண்ணுமே செய்ய முடியாது. நீ உன் வீட்டில் பார்க்க மாப்பிள்ளைய திருமணம் செஞ்சுக்கொள். நான் பழையபடி பக்கத்து வீட்டு நண்பர்களாகவே இருக்கலாம் என்று எழுதியிருந்தான். இதை பார்த்து பார்வதி கண்ணீர் விட்டு கதறினா. பின்பு அரை மனசோட திருமணத்திற்கும் சம்மதிச்சா. இவனின் திருமணத்திற்கு ஒரு நாள் முன்னாடியே தேவதாஸ் வந்து உன்னை பிரிஞ்சிருந்த நாட்கள்ல நான் உன் மேல வச்சிருந்தது காதல்னு எனக்கு புரிஞ்சிடுச்சு. நீ இல்லாம என்னால இருக்க முடியாது. வா, எங்கேயாவது போய் திருமணம் செஞ்சுக்கலாம் என்றா. ஆனா பார்வதி நான் உன்னோடு வர முடியாது. அன்றைக்கும் இப்படித்தானே நான் கெஞ்சிருப்பேன். என்னோட காதலை நீ புரிஞ்சுக்கிட்டியா? இன்று எப்படி உன்னை என்னால் இருக்க முடியும்? நான் விடிஞ்சதும் அடுத்தவனின் மனைவியாக போறேன். இங்கிருந்து போயிடு என்றா. அவள் அப்படி வெளியில் திட்டினாலும் அவளால் தேவதாசை மறக்க முடியாம அழுது கொண்டே இருந்தா. பார்வதிக்கு திருமணமும் முடிஞ்சிடுச்சு. அவளுடைய கணவனுக்கு 42 வயசு இருக்கும். ஏற்கனவே திருமணமாகி 2 குழந்தைகள் இருக்காங்க. அவருடைய முதல் மனைவி இறந்துட்டதுனால பார்வதியை 2ஆவதா திருமணம் செஞ்சுக்கிட்டான். தேவதாஸ் பார்வதி மேல் உள்ள காதலால் மது மற்றும் போதைப் பொருளுக்கும் அடிமையானான். அவனின் நண்பன் அவனை விலை மாதுகிட்ட அழைச்சிட்டு போனான். அங்கிருந்த சந்திரமுகின்ற பெண் இவனின் நிலைமையை பார்த்து ஏன் இப்படி குடிக்கிறீங்கன்னு கேட்டா. அவனும் நடந்த கதையெல்லாம் சொன்னான். தேவதாஸ் அந்த பெண்ணை தன் சுண்டு விரலால் கூட தொடாம இனிமே இந்த மாதிரி தொழில் பண்ணாத, உனக்குன்னு ஒரு வேலையை தேடிக்கோ என்று சொல்லி அவள் கையில் பணத்தை கொடுத்துட்டு போயிட்டான். இதனால சந்திரமுகிக்கு இவன் மேல காதல் வந்துடுச்சு. சந்திரமுகி தேவதாசுக்காக தான் சம்பாதிச்ச பொருளை எல்லாம் விட்டுட்டு ஒரு பணி பெண்ணாகவே வேலை பார்த்துட்டு இருந்தா. அவனிடம் வந்து உங்களை நான் நன்றா பார்த்துக்கிறேன், இனிமே இந்த குடியை விட்டுடுங்க என்று கெஞ்சினான். ஆனா அவன் அதை கேட்காம குடிச்சுக்கிட்டே இருந்தான். இவனின் உடல்நிலை ரொம்பவும் மோசமாயிடுச்சு. இன்னும் ஒரு பாட்டில் மது குடிச்சா கூட தேவதாஸ் இறந்துடுவான்னு டாக்டர்கள் பேசிக்கிட்டு இருந்ததை தேவதாஸ் கேட்டான்.
ஒரு நாள் தேவதாசின் நண்பன் ஒருவன் இவனை மதுவை குடின்னு சொன்னதுனால தன் நண்பனுக்காக அதை வாங்கி குடிச்சான். அவன் மதுவை குடித்த அடுத்த நொடியிலிருந்து அவனின் உடல்நிலை ரொம்பவும் மோசமாயிடுச்சு. தான் இறந்து போயிட போறோன்னு தெரிஞ்சும் ஒரு முறையாவது பார்வதியை பார்க்கணும்னு தேவதாஸ் ஆசைப்பட்டான். அவன் பார்வதியின் வீட்டிற்கு அருகில் வரும்போது பார்வதியின் கணவன் அவன் அடையாளம் கண்டு கொண்டு வாசற் கதவை மூட சொன்னான். அவன் கதவின் அருகே நின்று பார்வதி பார்வதி என்று கத்தினா கதறினான். கடைசியா ஒரு தடவை மட்டும் முகத்தை பார்த்துட்டு போயிடுறேன்னு கதவை திறன்னு கத்தினான். பார்வதியோ அந்த கதவின் பின்னாடி நின்றுகிட்டு அழுது கொண்டே இருந்தா. பார்வதியை கடைசியா பார்க்காமலேயே அவனுடைய உயிரும் பிரிஞ்சிடுச்சு. தேவதாசின் உடல் வாயிலில் கிடக்கவும் அவனை அனாத பிணம்னு நினைச்சு அந்த ஊர் மக்கள் எரிச்சிட்டாங்க. அவன் இறந்த பிறகும் கூட தேவதாஸை பார்க்க பார்வதியை யாரும் அனுமதிக்கல. என்ன ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்களா? ரொம்ப நன்றி. மீண்டும் அடுத்த கதையில் சந்திக்கலாம். பாய்.